என் மாமியா மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற எல்லா மாமியாவும் பத்திரகாளினே கேட்டு பாருங்க பாப்போம். அம்மாவா இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருக்காங்க. இந்த மருமக வந்து மாமியாவா மாறணும் தன்னுடைய விஸ்வரூபத்தை ஒரு பெண் காட்ட ஆரம்பிச்சிடலாம். அம்மாவா இருக்கிறதுக்கு மாமியாவா இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் கிடையாது, ஒரு சின்ன வித்தியாசம் தான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு அம்மாவுக்கு ஒரு மகன் ஒரு மக, சரியா? இந்த மகன் மகள்ல வரைக்கும் மகளை கட்டி கொடுத்துச்சு. கட்டி கொடுத்து ஒரு வாரம் இருக்கும். இந்த அம்மாவே சும்மா இருந்தாலும் வீட்டை சுத்தி நாலு கிளப்பி தெரியும். இந்த அம்மாவை நோண்டி நோண்டி என்னடி ஏதுடின்னு கேட்டு கிளப்பி விட்டுரும். இந்த அம்மா 4 கிளம்பி வந்துருச்சு இந்த அம்மா வீட்டுக்கு. பொண்ணை கட்டி கொடுத்துருக்கு. அப்பதான் ஒரு வாரம் இருக்கும். அந்த அம்மா பேரு மரகதம். உன்னை கிளம்புற ஏண்டி மரகதம், உன் பொண்ணை கட்டி கொடுத்திய எப்படி குடும்பம் நடத்துறாருன்னா போச்சு. இந்த அம்மா ஆரம்பிச்சிடும். என் மகளை கட்டி கொடுத்து ஒரு வாரம் தாண்டி ஆடுது. என்ன சமத்த குடும்பம் நடத்துறா தெரியுமா? என் மக என்ன சொன்னாலும் என் மாதிரி கேட்கிறாராமா. என் மக பேச்சனா அந்த குடும்பமே கேட்குதாமா. இந்த வீட்டோட குடும்ப கொத்து சாதிய முன்னி இடுப்புல குடும்பம். எப்ப மகளை கட்டி கொடுத்தா இப்ப மகன் இருக்காரா, மகனுக்கு பொண்ணு எடுத்து கொண்டது ஒரு 3 நாள் தான் இருக்கும். 3 நாள் 4 கிழமை கிளம்பி வந்துடும். ஏண்டி 3 நாளா முகமே சரியில்லையே, அந்த மருமகன் நல்லா பாத்துக்கிறாளான்னா போச்சு. ஆனா ஏண்டி நீ வேற கட்டி கொண்டு வந்து 3 நாள் கூட ஆகல, நல்லா கட்டி கொண்டு வந்தேன் நல்லா தான் சொன்னாரு நாராயணன் செட்டியாருன்னு. கொண்டு வந்து 3 நாள் கூட ஆகல. இன்னும் மாயம் போட்டாலோ மந்திரம் போட்டாலோ தெரியல. என் மையம் மந்திரம் சுட்ட கோழி மாதிரி புண்டாடிய போறா புண்டாடிய வாரா இல்லைனா உட்காரா உட்காரா ஓரா என்ன கூத்து பண்றாங்க. சாப்பியான்னு ஒரு வார்த்தை கேட்டானா? இத்தனை வருஷம் கேட்டானே 3 நாள் என் கடி போட்டு திங்க வேண்டியது என்ன கேட்டானா? அடுத்து இந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லும். இத்தனை வருஷமா வீட்டுல வெங்காயம் உரிக்கிறேன் நான், ஒரு நாளாவது அம்மா நான் வெங்காயம் வெட்டவான்னு ஏற்றுப்பானா? இன்னைக்கு வந்த பொண்டாட்டிய வெங்காயத்தை உரிக்க விட மாட்டேங்கிறாங்க. உரிச்சா கண்ணில தண்ணி வருது அம்மா. அப்படிதான் நடக்குதா இல்லையா? மக வச்சு மருமையை கேட்டா இன்னைக்குதா அந்த மருமையை வச்ச மயம் கேட்ட கசக்குதுன்னா எப்படி? அதே நேரத்துல வீட்டுக்கு வர மருமகளும் வீட்டுல இருக்கிற மாமியா அத்தனை வருஷமா பிள்ளைய பெற்று பார்த்து வளர்த்து கைக்கிலேயே வளர்த்துருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு எண்ணம், வயது ஆக ஆக மன அழுத்தம் கூடும். எது நடந்தாலும் அதை தவறா புரிஞ்சுக்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும். குழந்தையா மாறுறோம் வயசாக வயசாக. குழந்தை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிலை வந்துடும் வயதாக வயதாக. அப்ப என்ன ஆகும், அந்த அம்மாவுக்கு ஒரு பயம் வந்துடும். எங்க பிள்ளை இன்னைக்கு வந்த ஒரு பேச்சை கேட்டுக்கிட்டு நம்மள மதிக்க மாட்டானோ, நம்மளை கொண்டு போய் வேற எங்கேயும் விட்டுருவானோன்ற பயம் அந்த அம்மாவுக்கு. வந்தவருக்கு என்ன பயம், இவரை நம்பி தாடி கட்டிட்டாரேன்னு ஊரை விட்டுட்டு உறவை விட்டுட்டு நட்பு எல்லாத்தையும் விட்டுவிட்டு வந்து உட்கார்ந்துருக்கமே, இவர் எங்க நம்மளை கவனிக்காம விட்டுருவாரோன்ற பயம். ஆக மொத்தம் 2 பெண்களுக்கு ஒரு ஆன்மீக இருக்கிற நீதா என்பது அந்த மாமியா மருமக சண்டை. அதுதான் நீங்க ரொம்ப ஆம்பளை நாடுகள் இங்க விட்டு விட்டு வெளிநாட்டுல இருக்காங்க சண்டை போட்டுருக்காங்க.